ஹலோங்க. ஜெர்மனியில் டெய்லி ட்ராவல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த விஷயங்கள்லாம் இந்தியாவில் இருந்துச்சுன்னா இந்தியா வேறு லெவலில் இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனில். அது என்னென்னு பார்ப்போமா? இட்ஸ் சைக்கிள் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிங்க. நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, அங்கேருந்து ஒர்க்கில் நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி கேஸில் இந்த மாதிரி நீங்கள் சைக்கிளை ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு இந்த மாதிரி லாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லாக் பண்ணி நீங்கள் சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு டிக்கெட் செக்கர் செக் பண்ணுவாங்க. நாட் ஆல் த டேஸ். டிக்கெட் இல்லைனா ஃபைன், சிம்பிள். அப்புறம் பஸ்ஸு, ட்ரெயின், ட்ராம் இதெல்லாம் நமக்கு மட்டுமே ஓடுற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்னென்னா, இந்த பஸ்ஸில் இப்போ பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஸோ நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ நீங்கள் ஒருத்தர் மட்டும் இருந்தாலும் அந்த பஸ்ஸு ஓடும் கடைசி ஸ்டாப் வரைக்கும். இங்கே ஜெர்மனியை அவங்க டிரான்ஸ்போர்ட் அவங்களே ஃபன் பண்ணிப்பாங்க. அது என்னென்னா, ஜெர்மன்ஸ் ஆர் பங்க்சுவல் பட் நாட் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லி ஒரு சின்ன ஃபன்னி மீம் இருக்குது. அது ஜெர்மனியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். பஸ் அண்ட் ட்ராம்ஸில் பெருசாக டைம் இஷ்யூஸ் இருக்காது. பட் ட்ரெயின்ஸில் இருக்கும். ஸோ அதுவும் ரீசன்ஸ்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ ஜெர்மனியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் நின்ன உடனே உள்ளே இருக்கவங்களாம் இறங்குனதுக்கப்புறம் தான் வெளியே இருக்கவங்க உள்ளே ஏறுவாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்சுவலி. அப்புறம் நாங்கள் நல்லா இருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய், டேக் கேர்.